அஸ்ஸலாமு அலைக்கும். 1997 ஜனவரி 28ஆம் நாள் வெற்றிக்கும் வீரமரணத்துக்கும் இடையே போராடி ஓய்ந்த வேங்கை மனிதரின் மறைவு நாள். ஆம், எங்களை பொறுத்தவரை இது கருப்பு தினம் அல்ல, சிகப்பு தினம். உன்னை புதைக்கவில்லை, விதைத்திருக்கிறோம். உன்னிலிருந்து பூக்கட்டும் ஆயிரம் ஆயிரம் புரட்சி பூக்கள். உன் இரத்தங்களை சிந்திய வரலாறுகளை எழுதி இம்மையை மறுமைக்காக தியாகம் செய்தாய். இஸ்லாம் உலகாலும் சக்தியாக மாற வேண்டும் என்பதற்காக தங்களின் இன்னுயிரையே தியாகம் செய்தவர்களின் பட்டியலில் சேர்ந்து கொண்டாய். நல்லதை ஏவி தீயதை தடுக்க வலிமையோடு போராடினாய். வஞ்சிக்கப்பட்ட மக்களின் ஜீவாதார உரிமைகளுக்காக உரக்க குரல் கொடுத்தாய். அனாச்சாரங்களையும் அசிங்கங்களையும் அயோக்கியத்தனங்களையும் ஆள்பவன் தவறுகளையும் ஆண்டவனுக்கு எதிரான அனைத்தையும் அச்சமின்றியே எதிர்த்து வந்தாய். வரலாற்று குருடர்கள் முட்டிய வன்முறை தீயில் ஜனநாயகம் இங்கு சாம்பலான போது உனது எழுச்சி உரையால் நமது இனத்தையே தட்டி எழுப்பிய தன்மான சிங்கமே, சிம்மாசனங்கள் உன்னை சிறைப்படுத்திய போதும் சிராத்துன் முஸ்தகீனே சிறந்தது என்றாய். ஆம், உண்மை என்றுணர்ந்து என்றும் உனது உணர்வுகளோடு நாம். ஷரியத் என்பது எங்கள் குர்ஆனிய வாழ்க்கை. அதிலே எது குறுக்கிட்டாலும் நாங்கள் எரிமலையாய் வெடிப்போம். ஷரியத்திலேதான் எங்களின் ஜனனமும், ஷரியத்திலேதான் எங்களின் மரணமும். சகோதரர்களே, நாம் நமக்காக வாடும் பொழுது வாழ்க்கை சுருங்கியதாகவும் நம் மரணத்தோடு வாழ்க்கை முடிந்ததாகவும் ஆகிவிடுகிறது. ஆனால் ஒரு சமூகத்திற்காக, ஓர் உயர்ந்த கொள்கைக்காக, ஏனைய மனிதர்களுக்காக வாழ்கின்ற போது நமது வாழ்க்கை விரிந்ததாக அமைகின்றது. நமக்காக வாழும் வாழ்வு பிறப்பில் தொடங்கி மரணத்துடன் முடிந்து விடுகிறது. ஆனால் கொள்கைக்காக வாழ்தல் என்பது பிறப்புடன் தொடங்கி மரணத்தையும் தாண்டி மறுமை வரை நீள்கிறது. நமது உயிர்கள் உடலை விட்டு பிரிந்த போதும் நாம் விட்டுச் செல்லும் சிந்தனைகளும் கருத்துக்களும் அர்ப்பணங்களும் தியாகங்களும் மரணத்தையும் கடந்து மனித மனங்களில் எம்மை உயிர்ப்புடன்